ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோவை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் போட முடியாத சூழல் இருந்தது. கொஞ்சம் ஒர்க்குனால பண்ண முடியலங்க. இது ஏற்காடு ஃப்ளவர் ஷோ போனது. எப்போ நான் போனதே 2வது ஃப்ளவர் ஷோ இதுங்க. ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் ஃப்ளவர் ஷோ பார்த்துருக்கேன். செகண்ட் அந்த ஏற்காட்டில். வேறு எங்கேயுமே ஊட்டியில் பார்த்ததில்ல. அது மாதிரி வேறு தமிழ்நாடு தாண்டி வேறு எங்கேயும் போய் நான் ஃப்ளவர் ஷோ பார்த்ததில்ல. இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். இவ்வளோ நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சு உருவாக்கி அதில் ஒரு பூ பார்க்குறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம். இவங்க ஒரே இடத்துல இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி, அது இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. அந்த மேட்டூர் அணை அது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸுங்க. எப்படி தான் உட்காந்து இதில் இவ்வளோ பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அவ்வளோ ஃப்ளவர்ஸ், அது ஃபுல்லாக ரோசஸ் தான். அழகாக பிங்க் கலர், ரெட் கலர், அப்படியே எல்லோ, அப்புறம் க்ரீனு எல்லாம் வச்சு செம்மையாக உருவாக்கியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் பேரே எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஏற்காடில் நிறைய இடங்கள்ல இது இருக்குது. இந்த ரெட் கலர் ஃப்ளவர் இருக்கிறது. அப்புறம் இது நம்ம நார்மலாக செண்டுமல்லின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த இதிலே வந்து டேலியா, அப்புறம் ரோசஸ், ஏகப்பட்ட ஃப்ளவர் வெரைட்டிங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த டேலியாலாம் எவ்வளோ பெருசாக வருது. அது மாதிரி மெலஸ்டோமியா இதெல்லாம் நான் வாங்கி 2 டைம் வச்சுட்டேன். இப்போ ஏற்காடு போனப்போ அந்த செடியை திரும்ப வாங்கிட்டு வந்தேன். வச்சுருக்கேன், பார்ப்போம் இந்த டைம் எப்படி வருதுன்ட்டு. லாஸ்ட் டைம் கேரளா போய் வாங்கிட்டு வந்தது நல்ல பூவோடு இருந்ததுங்க. ரொம்ப பெரிய செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். அது போச்சு. சரி பார்ப்போம், இந்த செடி வளர்ந்து வரும் நம்புகிறேன். குட்டியாக கிடச்சது வாங்கிட்டு வந்தேன். இங்கே வாங்க கிடையாது. நான் ஃப்ளவர் ஷோவில் எங்கேயுமே அங்கே வந்து தோட்டக்கலை எதையும் வாங்கலை. ஏன்னா நைட் டைம் நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால அங்கே எதுவும் வாங்கிட்டு வரல. இன்னொன்று நம்ம ரிட்டன் வரும்போது தானே எப்போயுமே பிளான்ஸ் வாங்கணும். அதனால் அங்கே வாங்கலை. ரோஸ் பார்க்கில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நாங்கள் வீட்டுக்கு வர அன்னைக்கு போனதுனால ரோஸ் பார்க்கில் அப்படியே கொஞ்சம் பிளான்ஸும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்களேன், இவ்வளோ அழகா இந்த ஃபவுண்டைன்லாம் பழைய காலத்துதுனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று, நான் வந்து ஃப்ளவர் ஷோ போனதில் நான் பிருந்தாவன் கார்டன் போனேன். மைசூரில் 1 இயர் நான் படிக்கும் பொழுது அங்கே பிருந்தாவன் கார்டன் போனது. அங்கேயும் இந்த மாதிரி பழைய ஃபவுண்டைன் தான், அந்த மாடல் தான். ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக எவ்வளவோ வந்திருக்கு. இருந்தாலும் இதை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ பார்க்குறதுக்கு சட்டுன்னு ஃப்ளவர் மாதிரியே அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. லோக்கலில் இருக்க பீப்புள், அதாவது சேலம், ஏற்காடு அது மாதிரி நிறைய கர்நாடகா பீப்புள்ஸும் வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் பக்கம்ல அவங்களுக்கு. அதனால நம்ம பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்கங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? முயல் மாதிரி, மான் மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அதை மேலே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு மங்கி உட்காந்துருக்கு. அதை வந்து செம்மையாக, அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃப்ளவர் ஷோவில் வந்து ஃப்ளவர் வந்து செடி வைக்கிறது, இல்லை அந்த செடிகளை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு வேலைன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுமே கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான். எல்லாம் சேர்ந்து உண்மையிலே கவர்மெண்ட்டில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. யானை இந்த கலரில் நம்ம பார்க்க முடியுமா? என்ன அழகு கலர் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபவுண்டைன்லாம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக சும்மா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உண்மையிலே இந்த குரங்கு, மான், யானை, முயல்னு இந்த ஃப்ளவரில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஒரு பூக்களான உலகம், பூக்களால் ஆன உலகம். பூக்கள் வந்து பூமியின் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பூக்கள் இல்லைன்னா, இந்த செடி இயற்கை இல்லைன்னா நம்ம கண் என்ன ஆகும், நம்ம மனசு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் யோசிச்சே பார்க்க முடியலங்க. இயற்கையை பாதுகாக்கிறது முக்கியமான விஷயம் உண்மையிலே. நம்மளை சுற்றியும் அந்த இயற்கையாக இருக்கும்பொழுது எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ரம்மியமாக சந்தோஷம் கிடைக்கிது. செயற்கை வேணும், பட் செயற்கைத்தனமாக எல்லாமே இருக்கக்கூடாது. இந்த இயற்கையை செயற்கையால் அழகுபடுத்தும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தோட்டக்கலைத்துறையிலேருந்து வச்சுருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ், அதில் என்னென்ன பிளான்ட்ஸுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்தேன். நான் எதையுமே அங்கே பார்த்து வாங்கலை. மலைப்பயிர்கள் துறை, தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறைன்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒன்று வைப்பாங்க இல்லையா? எல்லா ஃப்ளவர் ஷோலையும் அந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா இதுலேயும் நிறைய இதில் நம்ம பார்க்கலாம். அதில் பிளான்ட்ஸு, அப்புறம் ஒன்றும் நமக்கு நிறைய தெரியாத இதெல்லாம் கூடமே வச்சுருந்தாங்க. இது அழகாக இந்த குட்டி வண்டி, அப்புறம் இந்த லேடி எல்லாமே ஃப்ளவர்னால் அலங்கரிச்சிருந்தாங்க. இது எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. யூனிகார்ன் தானே, யூனிகார்ன் சொல்லிட்டேன், சாரி, யூனிகார்ன். எவ்வளோ அழகாக, அதெல்லாம் குட்டீஸில் விரும்பி பார்ப்பாங்க இல்லைங்களா? இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா? அப்பா, அப்படியே லேயர் லேயராக கலர் கலராக
இப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தோடனே நிறைய ரோசஸ் அந்த மாதிரி செவ்வந்தி, அப்புறம் வந்து பேட் ஆஃப் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம். பேட் ஆஃப் பேரடைஸ் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ கலர்ஸ், ரெட்டு, பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, அப்புறம் மஸ்டர்ட் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த ஃப்ளவர்லாம் நம்ம ஒரு செடி வச்சு அதில் உருவாக்குறது எவ்வளோ காலம் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் இந்த பால்சம் வெரைட்டி, அது இல்லாமல் வந்து இது வந்து இந்த செண்டுமல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக அதிலே கலர்ஸ் 2 கலர்ஸ் இருந்தது. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்கங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. இதை நம்ம ரசிச்சுக்கிட்டே வந்து நடந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ அழகாக இருந்தது பூக்கள். அதில் குட்டி குட்டி பர்பிள் கலர் பூ, அது செடி பேர் தெரில எனக்கு. அப்புறம் இதில் வந்து டேலியா வெரைட்டி என்னென்ன கலர் இருக்கோ அது ஃப்ளவர் வந்து எவ்வளோ பெருசாக பூக்குது. இதே செடியை நம்ம வாங்கி வைக்கும் பொழுது ஃப்ளவர் பெருசாக வராது. இன்னொன்று அது பூக்களும் நிறையா தராத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து மண் வளம், இயற்கை எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து நம்ம ஊரில் வராததெல்லாம் அங்கே அப்படி பார்க்கும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நமக்கும் வச்சு வளர்க்க ஆசையாக இருந்தது. பட் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நம்மலாம் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே இதாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நான் வீட்டில் நான் வச்சுருக்கேன், கார்டன் இருக்குது. பட் இவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளவர் வந்துருச்சுனாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் இருக்குது, இருந்தாலும் சிலதெல்லாம் நமக்கு வரமாட்டேங்குதுங்க. ரொம்ப ட்ரை பண்ணி தாங்க அதை வளர்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அதுக்கிட்ட உட்காந்து பேசி அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுத்து அதோடு சேர்த்து நம்ம பாசத்தையும் சேர்த்து பிள்ளை மாதிரி வளர்க்குற மாதிரி தாங்க இருக்குது. அப்போ தான் அவளும் கொஞ்சம் அப்பப்போ பூக்களை தர்றா, இல்லைன்னா கொஞ்சம் கோவிச்சுக்கிறாங்க. இது பாருங்கள், நல்லா வாட்டர் மெலன் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சுற்றி பாட்டில் ஏகப்பட்ட ஃப்ளவர் பாட்ஸ். இதெல்லாம் ஒன்றொன்றையும் பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு பூவையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கோழிக்கொண்ட வெரைட்டி இதில் எல்லோ, இது வந்து ரெட்டு மாதிரி இருக்குது, பிங்க்கு, இதெல்லாமே இருந்தது. இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன் 2 செடி. ஆனால் அது பூராமே போச்சுங்க. எனக்கு இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே அது இல்லாமல் ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு குட்டீஸ் ரொம்ப விரும்புவாங்க. இது பேர் தெரில, இந்த கார்ட்டூன் பேர்லாம் எனக்கு தெரில. அங்கனெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க அந்த வேலை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த செடியுமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். கேரளா போனப்போ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு பேர் என்ன பேர் மறந்து போச்சுங்க எனக்கு. ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுக்கும். இதை வாங்கிட்டு வந்து வச்சேன். அதில் ஒரு செடி பிங்க் கலர் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது இவ்வளோ காலம் இருந்துச்சு, இப்போ தான் இதாகிடுச்சுங்க. இந்த யூனிகார்னை பார்த்து பார்த்து பசங்க எல்லாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுச்சுங்க. சுற்றி சுற்றி அதுக்கிட்டே சுற்றி வர்றது, இந்த கார்ட்டூன் சேனலில் இருக்க மாதிரி இருந்தால் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃப்ளவர்ஸ் எங்கே இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க.